ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் நயம் பாராட்டுக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு அழகான நம்ம ஒரு பேசேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா வந்து நமச்சிவாயர் எழுதுனது. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே. எல்லாத்துலேயும் பாருங்கள், எண்டிங்கில் வந்து மொழியே மொழியேன்னு அழகாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இயைபுத்தொடை. இப்படி மொழியே மொழியே அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிகிறது. ஸோ ஊனினும் உளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே, உணர்வினும் குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே, மாந்தரு கிருகனா வயங்குனன் மொழியே, தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே, தலைத்திணி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. ஸோ இதில் வந்து என்ன கருத்துனா, தேனை காட்டிலும் மிகவும் இனிமையான சிறந்த செந்தமிழே, தென்னாடாகிய தமிழ் புகழ்பெற விளங்கும் தென்மொழியே, உடலினும் சிறந்து விளங்கும் ஒளி பொருந்திய தமிழே, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்ததாகிய வளமான மொழியே, மக்களுக்கு இரு கண்களாய் விளங்கும் மொழியே, பிற மொழிகளை காட்டிலும் மேலான ஒப்பற்ற தமிழே, மேலும் மேலும் தலைத்து இனிது வாழ்வாயாக அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ மைய கருத்து வந்து தமிழ் தேனினும் இனியது, தென்னகத்தை சிறப்படைய செய்வது, உடலினும் மேலானது, அறிவூட்டுவது, ஆகாயத்தை விட உயர்ந்தது, இரு கண்கள் போன்றது, பிற மொழிகளினும் மேலானது நயம், தமிழை செந்தமிழ் ஒண்டமிழ் வண்டமிழ் என்று போற்றுகிறார் கவிஞர். அப்புறம் மாந்தருக்கு கிருகனா என்றும் சிறப்புறும் தனித்தமிழ் என்றும் நயமாய் பாடுகிறார். மாந்தர் கிருகனா இரு கண்களை போன்றது அப்படிங்கிறாரு. அப்புறம் சிறப்புறும் தனித்தமிழ், தனித்தன்மையோடு அழகாக இருக்கிற தமிழ் அப்படின்னு அழகாக பாடுறார். தொடைநயம் எதுகை, அடிதோறும் முதற் சீரின் முதல் எழுத்து அளவொடுத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ இதில் வந்து செகண்ட் லெட்டர் வந்து எல்லாருக்கும் சிமிலராக வரும்போது அது வந்து எதுகை. மோனைனா ஃபஸ்ட்டு லெட்டர் சிமிலராக வரும். இது வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம அந்த ரைம் ஸ்கீம்னு சொல்லுவோம்ல, அதில் அது மாதிரி தமிழில். ஓகேவா? ஸோ இதில் தேனினும் நீ, ஊனினும் நீ, இது எல்லாமே சிமிலராக நீன்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் எதுகை. அடுத்தது வந்து மோனை, சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது சீர்மோனை. சீர்மோனைன்னா என்னது? சீராய் முதல் எழுத்து ஒன்றாக வருவது. ஓகேவா? ஸோ தேனினும் தென்னாடு, தேன் வருதா. அப்புறம் வானினும் வண்டமிழ், தலைத்திணி தண்டமிழ், ஊனினும் உணர்வினுக்கும் தானணி தனித்தமிழ். ஓகேவா? அடுத்தது இயைபுத்தொடை. இது என்ன, நம்ம ஃபஸ்ட்டே அந்த பாட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, எண்டிங்கில் வந்து மொழியே மொழியே மொழியேன்னு எல்லாம் எண்டாச்சு பார்த்தீங்களா. ஸோ பாடலின் அடிதோறும் இறுதியில் மொழியே என்ற சொல் ஒன்றி வர தொடுத்திருப்பது என்னது? இயைபுத்தொடை, சந்தம். இப்பாடல் எண்சீர் விருத்தத்தில் அமைந்தது. எண்சீர் விருத்தத்தில், நம்ம இப்போ இங்கிலீஷில் வந்து ரைம் ஸ்கீம் அப்படின்னு படிப்போம்ல, அந்த மாதிரி இதில் வந்து எண்சீர் விருத்தத்தில் அமைந்தது. இசை கூட்டி பண்ணிசைத்து பாடுவதற்கு ஏற்றது. தேங்க்யூ.